Hey Vashni, as we are calling off the work from home process, we are requesting you to report to our Chennai main branch within 7 days. Thank you. போச்சு, என்னை சென்னை வர சொல்லிட்டாங்க. இப்போ இதை போய் அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலையே வேணான்னு சொல்லுவாங்க. இதை போய் அம்மா கிட்ட நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது? என்னடி தரையில நடக்கிற மாடு மலை ஏறுது? நானே ஏதாச்சும் வேலை சொன்னா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கிட்டு போயிடுவேன். இன்னைக்கு என்ன எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யற? அதையும் ஆபீஸ் வேலை இருக்கிற நேரத்துல. மா, என்ன என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதானே பார்த்தேன், திடீர்னு உனக்கு எங்க பொறுப்பு வந்துச்சுன்னு. மா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு கம்பெனி. ஆமா, பேரிக்கா கம்பெனி. ஐயோ அம்மா, அது பேரிக்கா கம்பெனி இல்லை, பேரிஸ் டெக்னாலஜிஸ். ஆமா, அதுக்கு என்ன? இல்லை, இப்போ அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. நான் போகணுமா? சென்னைக்கா? முடியவே முடியாது. அம்மா, என்னம்மா இப்படி சொல்கிற? வீட்டில் இருந்து வேலை பார்க்குறேன்னு சொன்னனால தான் உன்னை வேலைக்கே விட்டேன். இப்போ என்ன சென்னைக்கு போகிறேன்னு சொல்கிற? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். மா, புரிஞ்சுக்கோமா. எப்போ கூப்பிட்டாலும் பொண்ணு ரொம்ப நாள் இங்கே ஒர்க் பண்ண முடியாது நான் சொல்லிட்டு தானே ஜாயின் பண்ணேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாரையும் ஆஃபீஸ் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் எங்கள் ஆஃபீஸ்லேயே வர சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன, இங்கே ஏதாச்சும் பாத்துக்கலாம்ல? அவ்வளவு தூரம் எப்படி உன்னை தனியா அனுப்புறது? அவ்வளோ தூரம் அனுப்பக்கூடாது. அப்புறம் எதுக்கு என்ன படிக்க வச்சிங்க? வீட்டில் இருக்க வச்சிருக்கலாம்ல. மா, அந்த கம்பெனியில் நான் 2 வருஷமா வேலை பார்த்துட்டேம்மா. நல்ல கம்பெனி எப்போ வேணா மாறிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த வேலையை விட்டா கஷ்டம்மா. புரியுது, ஆனா எப்படி தனியாவும் அனுப்புறது? புது இடம், சென்னை வேற. ஏன் சென்னையில் இருக்கவங்களாம் மனுஷங்க இல்லையா? ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேம்மா. ஒரே 1 வருஷம் ப்ளீஸ்மா, ப்ளீஸ். 1 வருஷம்னு சொல்ற, சரி. சொல்லம்மா. ஹே நிதி, நான் கிளம்பிட்டேன்டி. நாளைக்கு காலையில் நான் சென்னையில் இருப்பேன். ஓ அப்படியா? சரிடி, மார்னிங் ரீச் ஆகிட்டு எனக்கு கால் பண்ண, நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், பார்த்து வா. ஓகேடி, see you in the morning. சென்னையில் பார்க்கலாம். என்னடி ரீச் ஆயிட்டியா? ஏய், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? நான் வந்துட்டேன். இப்போ எங்கே வர்றது? எப்படி வரணும்? நீ என்ன பண்ணு, கோயம்பேடு பேக் சைடில் மெட்ரோ இருக்கும், அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி வடபழனி வந்து இறங்கு. அங்கேருந்து ஃபோரம் மால் கிராஸ் பண்ணி வடபழனி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து வா. அங்கேருந்து நீ என்ன பண்ணி 80 பஸ்ஸை பிடிச்சி வலசர்வாக்கம் வந்துடு. அங்கே ஒரு டீ கடை இருக்கும், அங்கே நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நான் கிளம்பிட்டேன், சரியா? ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா வரதுக்கு இவ்வளோ வேலையா? எங்கள் ஊரெல்லாம் டைமிங் பஸ் ஏறி இந்த இடத்துக்கு போகணுன்னா கரெக்டாக இறக்கி விட்ருவாங்க தெரியுமா? இதெல்லாம் கண்டுபிடிச்சி நான் வந்து பார்க்குறதுக்கே ஈவினிங் ஆகிடும் போல். ஒன்றும் இல்லை, நான் வந்து பஸ்ஸு இங்கே தான் எங்கேயாவது நிற்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த பஸ் ஏறி ஊருக்கே போயிடுறேன். ஏய், அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லடி, நான் சொன்னதை ஒழுங்காக கேட்டு வா, கரெக்டாக வந்துடலாம். ஈஸி தான், பயந்து சாவாத. வச்சுட்டாளா? மெட்ரோ எப்படி போகுது? சரி போவோம். காலங்காத்தாலே இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க? ஹலோ, எங்கே இருக்கா? நான் வந்துட்டேன். ஏய் இரு, 5 மினிட்ஸ் தான் வந்துட்டேன். சரி வா. ஏய் வர்ஷினி, எப்படி இருக்க? கடைசியாக கான்வெகேஷனில் பார்த்தது செமையாக ஒல்லியாயிட்டடி. நல்லா இருக்கேன். வா, முடியலடி, உயிரே போயிடுச்சு. இந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்க அங்கே எங்கன்னு சுற்றி அவ்வா. சரி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. சரி வா, வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புவோம். என்னது வீட்டுக்கா? வீட்டுக்கு போகலாமாவா? யார் வீட்டுக்கு? உங்கள் வீட்டுக்கு தான். ஏய், என் வீடு மறைமலர் நகர்டி. அதுக்கு என்ன, கூப்பிட்டு போ.
வர்ஷினி, என் வீடு இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்டி. 50 கிலோமீட்டர்ஸா? நீ சென்னையில் இருக்கேன்னு தானே சொன்ன? 50 கிலோமீட்டர்ஸ்னா அது திண்டிவனத்துக்கிட்ட வருமேடி. சரி, நான் நீ ஃப்ரெஷ்ஷாகிறதுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் கொஞ்சம் பிஜிலாம் வேறு பார்த்துருக்கேன். அதை நம்ம நேரில் போய் பார்த்துருவோம், சரியா? சரி வா. அவன் கேட்கவே மாட்டான். இது அதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நிதி, நிதி, மது, நீ என்னடி இங்க? எப்படி இருக்க? ஃபைன்டி. வர்ஷினி, நீயும் இங்கே தான் இருக்கியா? இல்லடி, மார்னிங் தான் வந்தேன். நான் வந்து 1 மந்த் ஆகுது. இங்கே தான் ஒரு பிஜியில் இருக்கேன். ஓ, என்ன பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை. வர்ஷினியும் பிஜி தான் தேடுறா. அதான் உன் பிஜியில் ஜாயின் பண்ண சொல்லலான்னு பார்த்தேன். அப்பா, தயவு செஞ்சு அது மட்டும் வேணாம். நானும் பிஜி சர்ச் பண்ணலான்னு தான் வந்தேன். சுத்தமாக செட் ஆகலை. ஏய், பிஜினா ரூல்ஸ் இருக்க தாண்டி செய்யும். அதை பார்த்தா முடியுமா? பிஜியில் ரூல்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லடி. ரூல்ஸில் பிஜி இருந்தால் எப்படி? காலையில் 5க்கு எந்திரிக்கணும், 10க்கு கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணும். அன்டைமில் ஃபுட் டெலிவரி வரக்கூடாது. இபி எக்ஸ்ட்ரா, அது இதுன்னு ஒரு புக் ஃபுல்லாக ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி வா, நாங்களும் அதே பிஜி தான் தேடுறோம். நம்ம ஒன்றாவே போய் தேடலாம். நீங்கள் 2 பேரும் ஒரு பிஜி எடுத்துக்கோங்க, நீங்கள் தங்கிக்க. மேடம், நீங்க இல்லை நம்ம. இனிமே நீங்களும் எங்க கூட தான் தங்க போறீங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, ஓகே. நான் எதுக்கு உங்கள் கூட தங்கணும்? மறைமலை நகர் வெளியூருங்க. அதனால நீங்களும் எங்க கூட தான் தங்க போறீங்க. ஓகே. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன யோசிக்கிறேன்? இல்லை, இப்போ தான் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட எந்த கான்டாக்ட்ஸும் இல்லை. வர்ஷினியும் ஃப்ரெஷ் வேறு ஆகணும். பேசாமல் ஒன்று பண்ணுவோமா? சாப்பிட்டு சாயங்காலமாக தேடுவோமா? சரி, நினச்சேன். என்னடா இந்த சோம்பேறினும் எதுவும் பேசாமல் உண்மைன்னு இருக்காளேன்னு. ஏய், அதுக்கு இல்லடி. நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு போவோம். இன்றைக்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்துடுங்க. நம்ம போயிட்டு எதாவது லீட்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு போகலாம், சரியா? என்ன ஏதோ எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி சொல்கிற? ஆனால் தெருவா அலைஞ்சாலும் எதுவும் கிடைக்காதான் போல. அதனால நீ சொல்கிறதான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நான் போய் என் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் என்கிட்டயே இருக்கு, நீ வா. இப்படி தான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவா. 2 பேரும் ஒன்று சேர்ந்தோடனே வேலையை காட்டுறீங்களா? வச்சுக்கிறேன்.